வந்து காய்கறி கட் பண்ணிட்டுருக்காரு. அப்ப கைய வந்து அப்படியே வந்து லைட்டா வந்து கட் பண்ணிக்கிறாரு. உடனே வந்து பார்த்துட்டு வந்து லைட்டா தான் இருக்கு அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இத வச்சு வேற எதா பண்ணலாமா? அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு செம்மையா கத்துறாரு. ஐய்யய்யோ! வலிக்குதே வலிக்குதே தாங்க முடியலையே அப்பா! அப்படி சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. உடனே இங்க எல்லாருமே வந்து வந்து ஒண்ணும் புரியாம சாரதா எல்லாருமே வந்து யோசிக்கிறாங்க. என்ன ஆச்சு? அப்படி சொல்லிட்டு வெளிய வந்து பார்க்குறாங்க. இந்த பையன் இப்படி கத்துறான் அப்படி சொல்லிட்டு பாட்டி எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு ம் கைய வந்து ஒண்ணும் பண்ண முடியாம அப்படியே வந்து பயங்கரமா கத்துறாரு. ஐய்யய்யோ! பயங்கரமா வலிக்குதே! என்னால முடியலையே! என்ன பார்த்துக்க கூட யாரும் இல்லையே! எனக்கு யாருமே இல்லாம போச்சே! இப்படி வலிக்குது, இப்படி கைய கட் பண்ணிங்கனேன்னே சொல்லிட்டு பயங்கரமா கதர்றாரு. இங்க வந்து காவேரிக்கு ஒண்ணும் புரியல. ஐய்யய்யோ! ரொம்ப கட் பண்ணிக்கினாரோ! அப்படி சொல்லிட்டு ரொம்ப பயந்து போயிடுறாங்க காவேரி. என்ன ஆச்சு தெரியலையே சொல்லிட்டு பதறி ஓடி போக பார்க்குறாங்க. "காவேரி நில்லு" அப்படின்றாங்க சாரதா. அது வந்துமா அவரு அப்படின்னோனே, யாரு என்ன கட் பண்ணா என்ன பண்ணாலும் நம்மளுக்கு என்ன வந்தது? அப்படின்னோனே, "ஏன்டி கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சி கிடையாது? நம்ம வீட்டு பக்கத்து வீட்ல இருக்க ஒரு பையனுக்கு இந்த மாரி கையில அடிபட்டுருக்கே! அவன் எவ்வளோ கதறி அழறான். அது கூட கொஞ்சம் கூட யோசிக்காம மனசாட்சி இல்லாம இருக்கியே நீ அப்படி சொல்லிட்டு பாட்டி வந்து நீ எப்படி இருந்தா இரு எனக்கு என்ன வந்தது அப்படி சொல்லிட்டு போறாங்க. போயிட்டு வந்து தம்பி என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஐயோ பாட்டி நீங்க ஒருத்தராவது வந்து கேட்குறீங்களே அந்த வீட்டில் மனசாட்சி யாருக்குமே கிடையாதுன்னு நினச்சேன். ஆனால் உங்களுக்கு இருக்கு பாட்டி உங்க மனசு நல்ல மனசு பாட்டி அப்படின்றாங்க. சொல்லுப்பா என்னப்பா ஆச்சு ரொம்ப வந்து ரத்தம் வருதாப்பா டாக்டர் கிட்ட வேணா போயேன்ப்பா அப்படி சொல்லி சொன்னோன்னே ஆமா பாட்டி ரொம்ப வலிக்குது பாட்டி என்னால் தாங்கவே முடியல. சரிப்பா எங்கே அடிபடிச்சு காட்டு காட்டு அப்படி சொல்லிட்டு காட்டினோன்னே தோ பாட்டி சொல்லிட்டு காட்டுறாரு. இதுக்கு தான் இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணியா அப்படி சொல்லிட்டு காட்டுறாங்க கேட்குறாங்க. என்ன பாட்டி இது உங்களுக்கு வலி இல்லையா? லைட்டாக தானப்பா கட் பண்ணிக்கிச்சு அதுக்கு ஏன்ப்பா இப்படி கத்திருக்க அப்படின்னோடனே பாட்டி அடக்கி வாசிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா ஓ அப்படியா அப்படி சொல்லி ஆமாம் ஆமாம் ரொம்ப அடிபட்டுடுச்சு பாவம் தம்பி ஐயோ என்னப்பா ரொம்ப வலிக்குதா வந்து சாரதா பாவம் தம்பிக்கு ரத்தமே நிற்கலை ஏதாவது வந்து எடுத்துகிட்டு வாப்பா காப்பி தூளை வச்சு அடுத்தலாம் அப்படி சொல்லி சொன்னோன்னே ரொம்ப முக்கியம் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க அப்படி பார்த்து டென்ஷன் ஆகிறாங்க. இங்கே வந்து காவேரி மட்டும் பதறி போகிறாங்க. காவேரி வந்து விஜய் பாதி என்னாச்சுன்னு தெரியல அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சரிப்பா சரியாயிடும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சரி வீட்டில் காப்பி தூள் தான் எடு நானே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வைக்கிறாங்க. நல்லா அழுத்தி வச்சுக்கோ கொஞ்சம் நேரத்தில் நின்றுப்பா ரத்தம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை ஈரத்துணி சுற்றினா கூட நின்றும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரத்துணி சுற்றலாமா அப்படின்னாங்க. இல்லை பாட்டி நானே பார்த்துக்கிறேன் யாருக்குமே எங்கள் மனசாச்சு இல்லை பாட்டி உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது தேங்க்ஸ் பாட்டி அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே காவேரி எட்டி பார்க்குறேன் காவேரி ஒன்றும் புரியாமல் இருக்காங்க. இங்கே பாட்டி வந்தோடனே ஏன் உங்களுக்கு இதெல்லாம் தேவையா அந்த பையனுக்கு என்னன்னா உங்களுக்கு என்ன எதுக்கு இது மாதிரி வேலைலாம் பண்ணுறீங்க சாதா சொல்கிறாங்க. உனக்கு தான் எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த மனசாட்சியும் கிடையாது யாரை பற்றி கவலை இல்லை நான் அப்படி இருக்க முடியுமா நான்லாம் வந்து என் மனசு எப்போவுமே வந்து இறக்க குணம் உள்ளது உனக்கு இறக்க இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்றாங்க. உடனே வந்து காவேரி வந்து பாட்டி அப்படின்றாங்க என்னம்மா அப்படின்னோடனே பாட்டி அவருக்கு ரொம்ப வலிக்குதா பாட்டி ரொம்ப கட் பண்ணிக்கினாரோ அப்படின்னோடனே அதெல்லாம் இல்லை காவேரி லைட்டாக தான் கட் பண்ணிக்கிறான் அதுக்கு தான் ஒரே கூட்டிட்டான் உன் புருஷன் அப்படின்னோடனே உடனே இப்படி இவர் பண்ணுறாரா அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க காவேரி பண்ணுறதுக்காக வந்து காவேரி குமரன் கங்கா 3 பேருமே வந்து டைரக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவர் வந்து இவங்க ஓகேவா இருப்பாங்களா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒருத்தராக வந்து ஏர் ஷூட்க்கு நடிக்கிறவங்கள வந்து காட்டிகிட்ருக்காரு. சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் அங்கே வராரு நம்ம விஜய் பார்த்துட்டோன்னே எல்லாருமே வந்து ஐயோ விஜய் எதுக்கு இங்கே வந்தார் யோசிக்கிறாங்க. இவர் சூப்பராக இருக்காருங்க இவர் நடிக்க வச்சிடலாம் அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் என்னையே நடிக்க வச்சுருங்க அப்படின்றார் விஜய். உடனே வந்து என்ன மேடம் ஓகே தானே அப்படின்னா அதெல்லாம் ஓகே இல்லைங்க நீங்கள் அமைதியாக இருக்கீங்களா அப்படின்றாங்க டைரக்டரை நீங்கள் போங்க நாங்கள் பார்த்துக்குறோன்னு என்னதாங்க உங்களுக்கு பிரச்சனை எதுக்காக இவ்வளோ வம்பு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. எனக்கு என்னங்க பிரச்சனை காவேரி தாங்க வேறு என்னங்க பிரச்சனை இருக்குது எனக்கு என்ன வேணும்னு கேட்குறீங்கல்ல காவேரி தாங்க வேணும் தயவு செய்து காவேரி என் கூட சேர்த்து வச்சுருங்க என்னால் இருக்க முடியலங்க காவேரி இல்லாமல் எனக்கு நிம்மதியே இல்லைங்க எனக்கு அவள் வேணுங்க என் பொண்டாட்டி எனக்கு வேணுங்க அப்படின்றாரு. அது கேட்டுட்டு வந்து ஐயோ இவருன்னா இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு கங்கா குமரன் காவேரி எல்லாரும் என்ன பண்ணுறதுன்னு திரும்ப தவிக்கிறாங்க. அப்படியே விஜயை பார்த்துட்டு இருக்காங்க என்ன பண்ணுறது தெரியாம சமாதானப்படுத்தி அனுப்பத்துக்குள்ளே எல்லாருக்கும் போதும் போதும்னு ஆயிடுது. அடுத்து வந்து விஜய் வந்து காவேரி பார்க்கறதுக்காக வராரு. காவேரி செம்ம டென்ஷனாக இருக்காங்க. என்ன டார்லிங் என்கிட்ட பேச மாட்டியான்றாரு. உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்லை அப்படியே போக பார்க்குறாங்க. கையை பிடிச்சி இழுக்கிறாரு. அப்படியே வந்து காவேரி வந்து கட்டிக்கிறாங்க. உடனே 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அடுத்து காவேரி வந்து அப்படியே விலகி போகிறாங்க. என்ன காவேரி என்கிட்ட பேசாமே போகிற அப்படின்னோடனே உங்ககிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்குது எங்கே போனாலும் வந்துடுறீங்க ஏங்க இப்படிலாம் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க உங்கள் தொல்லை தாங்கவே முடியல இப்போ என்னதான் தொல்லை கொடுத்துட்டு இருந்தீங்க இப்போ எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களும் தொல்லை கொடுக்குறீங்க ஏன் தாங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா அப்படி தான் காவேரி பண்ணுவேன் நீ என் கூட வர்ற வரைக்கும் நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு என்ன பண்ணுறது திறமை தவிக்கிறாங்க காவேரி.